முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. பாஜக ஒரு நட்பு சக்தியா நீங்க 2014 அவங்களோட கூட்டணியில இருந்தீங்க, அதுக்கு பிறகு தொடர்ச்சியா இருந்துட்டே இருந்திருக்கீங்க. ஆன்மா மன்னிக்காதுன்னு ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. கேப்டனோட ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு. இதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து சார், இப்போ 2014 நாங்க தான் முதல்ல கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணிக்கு சீட்டே ஒதுக்கணும். சரி, 14 சீட் நாங்க நின்னோம். ஆமா, இவங்களுக்கு 7 எல்லாரும் கொடுத்தோம். முதல் முறையா ஒரு 18% அணி அமைக்க உருவாக்குனது வந்து அது இல்லாம பட்டி தொட்டி எங்கும் மோடி பெயரை உச்சரித்தது தலைவர் மட்டும்தான். சரி, இப்போ பாமகனா அவங்க தொகுதி வரலும் போனாங்க. ஆனால் கேப்டன் அவர்கள் 40 தொகுதியும் போய் சுற்றுப்பயணம் பண்ணார். சரி, அதே போல் 19 ஒரு தேர்தல் சந்தித்தோம், அதோட மட்டும். ஆனால் அந்த 19 கூட சில ஒப்பந்தம்லாம் நாங்கள் போட்டோம். சரி, சில கோரிக்கைலாம் வச்சோம். அப்போ அந்த பிஎஸ் கோயில் வந்து ஹோட்டலில் இருந்தார், நான் பண்ணித்தரேன்னு சொன்னார். அப்பவும் ஆமாம், அவர் தான் இங்கே பொறுப்பாக இருந்தார். அவர் பண்ணித்தரல, அது ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க, நான் உயிரோடு இருக்கிறவரையிலும் பிஜேபி கூட்டணி போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. கூட்டணியே கிடையாது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க அந்த அம்மா. இப்போ ஏன் இப்படி அதிமுக மட்டும் எப்படி போச்சு? இல்ல, அடுத்த தேர்தலே வந்துட்டாங்க அவங்க கூட்டணி. இல்ல இல்ல, அது வந்து அம்மா இருக்கவரையில இல்ல இல்ல அவங்க இருக்கும்போதே சொல்லி அடுத்த தேர்தல் இல்ல இல்ல அவரே இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, அடுத்த தேர்தல்ல வந்துட்டாங்க. இல்ல மோடியா லேடியான்னு சொன்ன பிறகு அவங்க இல்ல இல்ல சார் 14ல பிஜேபி கூட சொல்ல விடுங்க. அப்போ 14ல கூட்டணி கிடையாது, தனியா நின்னாங்க. அவங்க 37 சீட் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 16 எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்க இறந்துட்டாங்க. பிஜேபி கூட கூட்டணி போல. நீங்க சொன்ன ஸ்டேட்மென்ட் அதுக்கு முன்னாடி அதனால அவர் என்ன நீங்க சொல்றது வந்து லேடியா மோடியான பிறகு அவங்க வந்து முன்னாடி நிறைய காலத்துக்கான இருக்கு. வாய்ப்பு இல்லையே. எப்போ வந்தாங்க? எந்த எலெக்ஷன் வந்தாங்க? 2004 தேர்தல்ல அவங்க இல்லீங்க. ஆமா, காங்கிரஸ் போதல முடியாதுன்னு சொல்லிட்டு 2004ல போயிட்டாங்க சார். 2004 எம்பி தேர்தல்ல பிஜேபி கூட்டணியில தான் போட்டாங்க. பாருங்க, இது வந்து தேர்தல்ல வந்து நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. சரி, புரியுதுங்களா? நாங்க ஒரு அணுகுமுறை பண்ணோம். இப்ப இவங்க சொல்றாங்க ஆன்மா மன்னிக்காதுன்னு. தலைவரை பார்த்து கேப்டன் பாத்தீங்கன்னா திமுகவோட நட்பு உறவு பாத்தீங்கன்னா அப்படியாப்பட்ட நட்பு உறவு. அவர் ஆரம்ப காலத்துல கலைத்துறையில இருந்தாலும் சரி, அவருடைய திருமணத்தை நடத்தி வச்சிரும் சரி, கலைஞர் அவர்களுக்கு பொண்ணு விழா நடத்தி வச்சிரும் சரி. ஆமா, புரியுதுங்களா? அதே போல 2016ல அவர் விருப்பப்பட்டு கூட்டணி போறதுக்கெல்லாம் எவ்வளவோ முயற்சி. அதான் கடுமையான விமர்சனத்தை அவர் தான் வச்சிருக்காரு. இல்ல இல்ல, எங்க இப்ப பேசுறதுக்கு இப்ப சொல்லலாம் தவிர ஆன்மா மன்னிக்காதுன்னு சொல்லி, இதே இப்போ நீங்க 19ல இதே பிஜேபி எங்களுக்கு துரோகம் பண்ணிச்சே, அப்ப அந்த ஆத்மா மன்னிக்குமா சொல்லுங்க? ஏன் 19 என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க சொல்லி இப்ப நான் சொல்லக்கூடாது. 14லயும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இல்ல 14 கூட அவ்வளவு வாக்குறுதி இல்ல. 19 பிஎஸ் கோயில் வந்து நிறைய வாக்குறுதி கொடுத்தாரு. நல்ல சேர்மன் தரேன்னு நினைக்கிறாரு, கமிட்டி மெம்பர் தரேன்னு சொன்னாரு. தேர்தல் முடிஞ்சவன போனை கூட எடுக்கல. அப்ப எப்படி நாங்க போய் பிஜேபி கூட போயின்னு இருக்க முடியும் சொல்லுங்க? அதெல்லாம் தவறுங்க. ஓகே, வரேன். இல்லை, இந்த சிக்கல்களை இப்போ இந்த கட்சிகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்குமா? ஏன்னா தேமுதிகவுக்கு இப்போ டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒன்றும் இருக்கலாம். நீங்கள் வந்து திமுக எதிர்ப்புலேயே வளர்ந்த ஒரு கட்சின்னு கிட்டத்தட்ட இருந்துச்சு. எப்படி திமுக எதிர்ப்புலேயே இருந்தாங்களோ, திரு விஜயகாந்துக்கு நல்ல நட்பு இருந்தது, அவர் கலைஞர் அவர்களோட நெருக்கமாக இருந்தார், மூப்பனாரோட இருந்தார், இதெல்லாம் ஒரு பாட்டு. கட்சி தொடங்கிய பிறகு அந்த ஈக்குவேஷன் வேறையாக இருந்துச்சு. இப்போ அது எப்படி உடனே ஜெல்லாயிடுமா? ஆக்சுவலாக தேமுதிகவுக்கு ஒரு சங்கடம் அதில் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து பாஜகவை எதிர்த்து மோடியை எதிர்த்து கட்டமைக்கப்பட்ட ஒரு அணி. இது ஆக்சுவலாக திமுக அணின்றது அந்த மாதிரியான ஒரு அணி. அந்த அணியில் வந்து நீங்கள் இணையும் போது இயல்பாகவே நீங்கள் உங்கள் மேடையில் வந்து மோடி எதிர்ப்பு அல்லது பாஜக எதிர்ப்புன்றது ரொம்ப உரத்த குரலில் ஒலிக்கிற ஒரு விஷயம். அதில் தேமுதிகவும் ஒரு பங்குதாரராக அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறாங்க? ஏன்னா இவங்களோட யூஎஸ்பி என்னவா இருக்குன்னா, டிஎம்கேவோட யூஎஸ்பி என்னவா இருக்குன்னா பாஜக எதிர்ப்பு தான். சரி, அதிமுக கூட ரொம்ப எதிர்ப்பு கூட்டணி தான் அவங்க வைக்கிறாங்க. அதனால பாஜக எதிர்ப்பு தான். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ட்ரபிள் கொடுக்குறாங்க பாஜகன்றது அதை வச்சு தான் அவங்க பேசுறாங்க ஆக்சுவலா. அப்போ அதுதான் அவங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு. 19லேருந்து அது அவங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு, 21லேருந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல போய் ஃபிட் ஆகிறாங்க இவங்க தேமுதிக. அப்போ இதுவரையும் வந்து பாஜகவை தீவிரமாக எதிர்த்த ஒரு அந்த ரோல் அவங்க எடுக்கல. நட்பு சக்தியாக தான் பார்த்தாங்க. அப்போ இனிமேல் அவங்க என்ன மாதிரி அதில் தான் அவர் பார்ட்சாரி சொல்றாரு, எங்களுக்கு நிறைய காயங்கள் இருக்கு, எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இழப்புகள் ஏற்பட்டு. சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்டு. அதாவது 19 வந்து எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு 14லேயே வந்து சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க அவங்களுக்கு. 2024ல் அவங்க பிஜேபி எதிர்ப்பு தானே, அதிமுக கூட்டணி தான் இருந்தாங்க. அப்ப ஆனா அது ஒரு பெரிய எதிர்ப்பு கிடையாது. அந்த எதிர்ப்பெல்லாம் பெரிய எதிர்ப்பெல்லாம் கிடையாது. அந்த சமயத்துல ஒரு வெளியில இருந்த போதே கூட மறுபடியும் ஒரு பாஜகவுக்கு போவாங்க. யூகங்கள் நிறைய இருந்தது. அதனாலதான் மைனாரிட்டி கூட அவங்களுக்கு ஓட்டு போடல அந்த எலெக்ஷன்ல. ஏன்னா அதிமுக மேல நம்பிக்கை இல்லை, அதனாலதான் ஓட்டு போடல. அதனால தேமுதிகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு அதிமுகவோட சேர்ந்து அதனால ஏற்பட்ட காயங்கள் அதிகமா இருக்கு. பிஜேபியோட நட்புணர்வோடு இருந்து தோழமையோடு இருந்து அதனால ஏற்பட்ட காயங்கள்
தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கு. 9 எம்எல்ஏக்கள் நாங்கள் கட்சி சம்பந்தம் தொகுதி வேலையை பார்க்க போறோம்னு ஜெயலலிதா பார்க்க போனாங்கல்ல. அதுக்கப்புறம் நான் கேப்டன் 2013 நான் பார்த்து பேசின போது அவர் சொன்ன விஷயத்தை நான் இப்போ சொல்ல முடியாது. அவர் அவ்வளோ கோபத்தில் இருந்தார் ஆக்சுவலாக. அது காரணம் அதிமுக, ஜெயலலிதா அவர்கள். சரி, அது எந்த நம்பிக்கையில் கூட்டணியில் சேர்ந்தார், எந்த நம்பிக்கையில் கூட்டணியில் சேர்ந்தார், என்ன நடந்தது ஆக்சுவலா? 8 எம்எல்ஏக்களோ 9 எம்எல்ஏக்களோ என்ன பண்ணாங்க, இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்கன்றது வேற விஷயம். அதனால வந்து தேமுதிகவுக்கு ஒரு காரணம் இருக்கு, திமுக கிட்ட போறதுக்கான ஒரு காரணம் இருக்கு. ஆனால் அது வந்து இப்போ காங்கிரஸ் இப்ப திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் இந்த எண்ணிக்கை உள்ளிட்ட அம்சங்களை பேசும்போது அது அவங்களுக்கு ஒரு அழுத்தமா மாறுதா, இல்ல என்ன மெசேஜ் சொல்ல வருது? இப்போ ஏற்கனவே இந்த ஒரு காம்பேக்டா இருக்கிற ஒரு கூட்டணி இருக்குல்ல, திமுக காங்கிரஸ்லாம் ஒரு காம்பேக்டா இருக்குல்ல, அதுல வந்து ஒரு கள்ள தூக்கி போட்டாங்க சார் காங்கிரஸ். அதுல ஒரு கள்ள தூக்கி போட்டாங்க. அந்த டேமேஜை வந்து சரி செய்யற முயற்சி இப்ப நடந்துட்டு இருக்கு. அந்த முயற்சியில ஒரு முயற்சியா தேமுதிக வந்திருக்காங்கன்னா அதுவும் ஒரு காரணம். இப்ப மறுபடியும் இவங்க ஒரு கள்ள தூக்கி போட்டிருக்காங்களா? யாரு? தேமுதிக உள்ள கூட்டம் இல்ல, தேமுதிக உள்ள போட்டதுனால வந்து இல்ல, இது வந்து காங்கிரஸ் வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதுக்கோ இல்ல அவங்க வெளியில போனா வந்து இவங்க தேமுதிக வச்சு சரி பண்ணிக்கலான்ற எண்ணத்திலேயோ பண்ண மாதிரி ஒரு விஷயமா நான் நினைக்கல. சரி, ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து காங்கிரஸை வெளியில அனுப்பணும்னு ஒரு எண்ணம் கிடையாது. ஆனால் காங்கிரஸ் வந்து ஒரு குழுக்குள்ள பேச வேண்டிய விஷயங்களை வெளியில இருந்து பேசி ஒரு அந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பா ஒரு உண்டாக்கிட்டாங்க. ஓகே, அதை வந்து அந்த டேமேஜை வந்து சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதை காங்கிரஸே தான் உள்ள வந்து மறுபடியும் சரி பண்ணணும். இல்ல உள்ள குழுல பேசும்போது அது ஓரளவுக்கு இந்த இப்ப சிவசங்கரி நிறைய முரண்களை சுட்டி காட்டினாலும் கடந்த 2 நாட்கள்ல வரக்கூடிய செய்திகள்ல இருந்து பார்க்கும்போது திருமிகு சோனியா நேரடியா தொடர்பு கொண்டிருக்கிறாங்க, திரு ஸ்டாலினோட பேசுறாங்க, அல்லது திரு ராகுல் காந்தியும் ஸ்டாலினோட மெசேஜஸ் மூலமா பேசியிருக்காரு. இப்படி பல விஷயங்கள் வருது. கார்கே பேசியிருக்காங்க. அப்ப அவங்க வந்து திரு ப. சிதம்பரம் நேற்றுக்கு சோனியா காந்தி அவர்களை பார்த்து சில புள்ளி விவரங்களை சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் திமுக கூட்டணியில் தான் போகணுங்கிற ஒரு உறுதியான முடிவுக்கு வந்திருக்கிறாங்கன்றாங்க. ஆனாலும் எண்ணிக்கை என்பது இங்க ஒரு சிக்கல். இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு இடம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த இடத்துல இருந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு எண்ணிக்கை சிக்கல் ஆகும். இப்ப திமுக தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்து இறங்க வேண்டியிருக்கும். திமுக இறங்கணும். அது எவ்வளவு இறங்க போறாங்க இறங்குனா அப்ப இங்க வந்து தனித்த மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கான அவசியம் ஒன்று இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் இறங்க மாட்டாங்க சார். என்னுடைய கணக்கு 170 கீழே இறங்க மாட்டாங்கன்னு என்னுடைய கணக்கு. அதுக்கு கீழே இறங்குவாங்களான்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்க இறங்க என்ன ஆகும்? சிம்பிளா சொல்றீங்களா, தனித்து சொல்றீங்களா? உதயசூரியன் 170, திமுக ஒரு 161, 162, 163 இடங்கள் வரும். மற்ற 6 இடங்கள் வேற யாருக்காவது கொடுத்து உதயசூரியன் நிற்க சொல்லுவாங்க. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து அவங்க எண்ணிக்கை குறைய திமுக மெஜாரிட்டி பெறுவதற்கான வாய்ப்பு குறையும்னு மக்கள் நினைப்பாங்கல்ல. அதனால அது கூட்டணி அரசாங்கத்தை நோக்கி போகிற ஒரு கவர்மெண்டா இருக்கும்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அந்த எண்ணத்தை வந்து கொடுக்க மாட்டாங்க மக்களுக்கு. திமுக தாங்கள் அதிகமான இடத்துல நிற்கிறோம், அதிகமான இடத்துல மெஜாரிட்டி வந்து. என்னோட கேள்வி என்ன இருக்குன்னா, திமுக வந்து ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட கூடுதலான எண்ணிக்கையில் வெற்றி பெறணுங்கிற மூல தேமுதிக உள்ள கொண்டு வராங்களா, அல்லது பலமுனை போட்டியில 1000, 2000 வாக்குகள் கூட இங்க தீர்மானிக்கக்கூடியதாக மாறலாம், அப்ப இவங்களும் வேணும் அப்படிங்கிறத எடுத்துட்டு வராங்க. திமுக எந்த சான்ஸையும் எடுக்க விரும்பல சார் இந்த எலெக்ஷன்ல. ஏன்னா 5 வருடம் ஒரு ஆட்சி செய்த பிறகு அடுத்த 5 வருடம் வந்து மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெறுவது என்பது அது ஒரு இமாலய சாதனை. ஜெயலலிதா பண்ணாங்க, அப்போ எல்லாரும் பிரிஞ்சிருந்தாங்க, பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ராட்டஜி தான் இவர் பண்றாரு. எதிர்க்க வந்து நமக்கு எதிரான ஓட்டுகள் பிரியணும், எதிரணி எதுவும் பலமா இருக்கக்கூடாது, அதுக்கு முதல்ல சேருங்க எல்லாரையும். அதனால தேமுதிக அதுல ஆல்ரெடி நீங்க வந்து 3ஆ பிரியுதுல. நீங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஒரு அணி இருக்கு, நாம் தமிழர் தனியா இருக்காங்க, திரு விஜய் தனியா இருக்காரு. இவங்க எல்லாமே திமுக எதிர்ப்புல இருக்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி பிரிய தானே செய்யுது. அப்ப எதுக்கு கூடுதல் பலம் அப்படின்னு தான் இப்ப கணேஷ் கேட்கிறாரு. அப்ப நீங்க அங்க எதையுமே விட விரும்பல. இந்த 4 முனை போட்டியில 500 ஓட்டு 1000 ஓட்டுல ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால கூடிய அப்படி வந்தா அது வந்து அப்ப க்ளோசரா தான் இருக்கீங்களா, அப்ப நீங்க வலுவா இல்லையாங்கிற ஒரு கேள்வி செல்ல. அதுக்கான சான்ஸ் இருக்கு சார். ஒரு 30 தொகுதியில் 1000 ஓட்டுல 500 ஓட்டுல தோக்கிறது ஜெயிக்கிறதுலாம் இருக்கும் சார். எல்லா தொகுதியிலும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 25-30 தொகுதியில் அப்படி இருக்கு வச்சுக்கோங்க. அந்த சான்ஸை கொடுக்க விரும்பல ஆக்சுவலா திமுக. அது எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப எஸ்ஐஆர்ல வந்து வீடு பை வீடு எதுக்கு போறாங்க, ஒவ்வொரு பயனாளியும் எதுக்கு போய் பாக்குறாங்க, மகளிர் எல்லா வீட்டுக்கும் போறாங்க.